யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகா அப்படின்னா அலைன்மெண்ட், பாடி மைண்ட் எல்லாம் ஒரே அலைன்மெண்ட்டில் அமைதியாக போகிறதுக்கான ஒரு வழி. இப்போ வயசானவாளுக்கு ஸ்ரீதேவி வாஸ் எக்ஸ்பிளைனிங், நம்ம வயசு ஆக ஆக எது முக்கியம் அப்படின்னா மொபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். மொபிலிட்டி அதே மாதிரி. ஸோ வயசானவங்களுக்கு மொபிலிட்டி வேணும்னா இந்த டூ யோகா, தே கேன் பி ஆக்டிவ் அலைவ் ஃபார் லாங் டைம். எல்லாமே இருக்கும். நமக்கு வயசானப்பறம் தான் வசதிகள்லாம் வரும். சின்ன வயசில் நிறையா கஷ்டப்பட்டுருப்போம். எல்லாமே வரும். பசங்களாம் நல்லா மேலே வந்துருப்பா, எல்லாம் அமெரிக்காவில் போயிருப்பா, இல்லைன்னா நிறைய பெரிய ஐடியில் வேலை பார்க்குறா, நல்லா சம்பாதிப்பா. அப்போ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம்னா உடம்பு ஒத்துழைக்காது. சின்ன வயசில் நல்லா வந்த போதெல்லாம் வேலை செஞ்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றியாச்சு. வயசானதுக்கப்புறம் நம்ம அனுபவிக்கலாங்கிற பொழுது உடம்பு ஒத்துழைக்காது. அதுக்கு யோகா பெஸ்ட். அதாவது எக்ஸசைஸ் அதெல்லாம் சொல்லித்தரா. நம்ம நாட்டில் பிறந்த யோகா ஸ்ரீதேவி ரொம்ப அமேசிங். ஐங்கார்ஸ் யோகான்னு ஒன்று இருக்குது. அவர் ரொம்ப பதஞ்சலிக்கு அப்புறமா இப்போல்லாம் ரீசெண்ட் இயர்ஸில் அவர் ரொம்ப அழகாக ரிசர்ச் பண்ணி எந்தெந்த மசில்ஸை எப்படி என்கேஜ் பண்ணுறது, அது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம ஆக்டிவாக இருக்கலாம். ஸோ யூ கேன் என்ஜாய் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஃபார் சீனியர்ஸ். குழந்தைகளுக்கு சின்ன வயசில் இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு என்னென்னா அலைன்மெண்ட்டு, போஸ்டர். சினிமாவில் ஹீரோ எப்படி வரான், ஹீரோயின் எப்படி வரா, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம போஸ் எப்படி இருக்குது, நம்ம போஸ்டர் எப்படி இருக்குது, நம்மளை எல்லோரும் பார்த்தா அப்படி இப்போ ஸ்ரீதேவி நிற்கிற போது கம்பீரமாக இருக்கும். ஒரு டைகரஸ் இந்த மாதிரி அப்படி நிற்கணும். சின்ன வயசுலேருந்து அது குழந்தைகளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ பெரியவாளுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா குழந்தைகளுக்கு இப்பயே யோகா சொல்லி கொடுத்துருங்கன்னா அதுங்க கற்றுக்கணும் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா யோகா ரொம்ப நேச்சுரல். பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து யோகா தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த பாலாசனா, இந்த ஆசனா இதெல்லாம் சொல்கிறது இப்போ பண்ணுறது, அந்த திரிகோணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவோம் சின்ன வயசுலேருந்து.